ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிட்டிசன்ஷிப் இந்திய குடியுரிமை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குடியுரிமை அப்படின்னா என்ன? ஒரு நாட்டு கீழே உள்ள மக்கள் அவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான்றதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த குடியுரிமை. சரியா? இப்போது குடியுரிமையை நம்ம இந்திய அரசியலமைப்பில் எத்தனாவது பகுதியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகுதி 2 பார்ட் 2 ஆர்டிக்கல் நம்பர் 5 to 11 இதில் ஃபுல்லாக நம்ம குடியுரிமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது உங்களுக்கு கொஸ்டினாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 2ல் ஆர்டிக்கல் நம்பர் 5 to 11 வரைக்கும் நம்ம சிட்டிசன்ஷிப் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதை ஒவ்வொரு நாட்டில இருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க, அப்படிதானே? அதே மாதிரி நம்ம சிட்டிசன்ஷிப்பை எந்த நாட்டில இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க, எந்த நாட்டை பின்பற்றினது நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா யூகே, இங்கிலாந்தை பின்பற்றினது தான் நம்ம சிட்டிசன்ஷிப். அப்போ யூகேல என்ன சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்னா அங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கு, அதாவது ஒற்றை குடியுரிமை. அதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் நம்ம இந்தியாவில் இப்போ வரைக்கும் ஒற்றை குடியுரிமையை நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ வேற என்ன குடியுரிமை இருக்கு அப்படின்னா டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க, அதாவது இரட்டை குடியுரிமை. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம இந்தியாவில் இருக்கு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க. சரியா? இப்போ இரட்டை குடியுரிமை யார் ஃபாலோ பண்றாங்கன்னா அமெரிக்கா, யூஎஸ் ஃபாலோ பண்றாங்க. அங்க இரட்டை குடியுரிமை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நம்ம வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அமெரிக்காவை போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நாட்டோட குடியுரிமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கணும். ப்ளஸ் அந்த எந்த ஸ்டேட்டில் போய் நீங்கள் தங்க போகிறீங்க, அங்கே 50 ஸ்டேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கலிஃபோர்னியா போகிறீங்க, அங்கே போய் செட்டில் ஆகுறீங்கன்னா அப்போது கலிஃபோர்னியா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேயும் நீங்கள் ஒரு குடியுரிமை வாங்கணும். இதுதான் இரட்டை குடியுரிமை. சரியா? சரி, இப்போ இந்த குடியுரிமைனால என்ன யூசஸ், என்ன பயன்கள் இருக்கு அப்படின்னா இந்த குடியுரிமை இருந்ததுன்னா அந்த நாட்டோட எல்லா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸுமே நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம குடியுரிமை வாங்கி வச்சிருக்கோம். இப்போ ஒரு நாட்டோட மக்கள் அவங்கள 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒருத்தவங்க சிட்டிசன்ஸ், இன்னொருத்தவங்க ஏலியன்ஸ். ஏன்னா நம்ம ஒரு நாட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோமா அப்படின்னா இல்லை, வெளிநாட்டுக்காரவங்களும் இருப்பாங்க. இப்போ டூரிஸ்டாக வர்றாங்கல்ல அவங்க, ப்ளஸ் அப்போ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே இவங்க. ஸோ இவங்க எல்லாம் தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏலியன்ஸ்னால் நீங்கள் அந்த மாதிரி போயிட வேணாம். இங்கே ஏலியன்ஸ்ன்றது வெளிநாட்டவர், பிற நாட்டவர், இவங்கள தான் நம்ம ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, சிட்டிசன்ஸ், ஏலியன்ஸ் 2 கேட்டகரி இருக்காங்க. இப்போ சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நாட்டோட எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் எல்லாமே நம்ம நாட்டு சிட்டிசன்ஸ்க்கு இருக்கு. என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. ஸோ இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு நம்ம சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். அப்போ ஏலியன்ஸ்க்கு எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடையாதா அப்படின்னா ஏலியன்ஸ்க்கு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் தருவாங்க. இப்போ ஏலியன்ஸை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், நம்மளோட நட்பு நாடுகள் இருக்காங்களா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். இன்னொன்று எனிமி ஏலியன்ஸ், நம்மளோட எதிரி நாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், சைனா, இவங்கெல்லாம் நம்மளோட எதிரி நாடுகள், இவங்க எல்லாமே எனிமி ஏலியன்ஸ். அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம், சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இந்த ஏலியன்ஸ்க்கு கிடைக்கும். அதுலேயுமே என்ன ஒரு ட்விஸ்ட்னா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடைச்சிடாது. ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் மட்டும் இந்த எனிமி ஏலியன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. அது என்னன்னா ஆர்டிகல் 22. இந்த ஆர்டிகல் 22ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்சனை நம்ம அரெஸ்ட் பண்றோம்னா அந்த பர்சன் முன்ஜாமீன் வாங்கிக்கலாம். இதுதான் ஆர்டிகல் 22ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த எனிமி ஏலியன்ஸ்க்கு இது சூட் ஆகாது. அப்போ அவங்களால முன்ஜாமீன் வாங்க முடியாது. இப்ப பாகிஸ்தான்காரங்களை பாக்குறாங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா அவங்களால முன்ஜாமீன் வாங்க முடியாது. ஸோ இதுதான். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 15, 16, 19, 29, 30 இது மட்டும்தான் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு சூட்டபிள் ஆகும். இது ஏலியன்ஸ்க்கு சூட் ஆகாது. சரியா? இப்போ இதை தவிர்த்து இப்போ ஆர்டிகல் 14 எடுத்துட்டீங்கன்னா அது ஏலியன்ஸ்க்கு சூட் ஆகும். 17 எடுத்துட்டோம்னா அது நமக்கும் ஏலியன்ஸ்க்கும் சூட் ஆகும். 18 அது நமக்கும் ஏலியன்ஸ்க்கும் சூட் ஆகும். சரியா? இப்போ இந்த ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 15ல ஜாதி, இனம், மதம் இது எல்லாமே பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம வெளிநாட்டுக்காரங்களுக்கு பாக்குறோமா? ஆமா. அடுத்து ஆர்டிகல் 16ல என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பொதுப்பணித்துறையில எல்லாருக்கும் சம பங்கு. அதாவது யாருனாலும் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். அவங்க ஒன்லி சிட்டிசனா மட்டும்தான் இருக்கணும். வெளிநாட்டுக்காரங்களை எழுத வைக்க முடியுமா? முடியாது.
அடுத்து வந்து ஆர்டிகல் 19ல என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு 6 ரைட்ஸ், 6 உரிமைகள் மட்டும் இருக்கு. அது என்னன்னா, பேச்சுரிமை, எங்கனாலும் போய் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சங்கம் வந்து வச்சுக்கலாம், கூட்டம் கூட்டிக்கலாம், இந்தியாவுக்குள்ள எங்கனாலும் போக்கலாம், போய் செட்டில் ஆகிக்கலாம். ஸோ இந்த உரிமைகள் எல்லாமே நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. இதை போய் நம்ம வெளிநாட்டுக்காரவங்க கிட்ட கொடுக்கலாமா? எங்கனாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், எங்கனாலும் போகலாம் அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ ஆர்டிகல் 29 and 30 ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, மைனாரிட்டிஸ், சிறுபான்மை பத்தி சொல்லுது. சிறுபான்மையினரோட கல்வி கலாச்சாரம் இதை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 29 30. இதை கொண்டு போய் நம்ம வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே ஒன்லி சிட்டிசன்ஸ், இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். இது வந்து ஏலியன்ஸ்க்கு வந்து கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் நம்ம சிட்டிசன்ஸ்க்கு இருக்கா? இது போக வேற என்ன இருக்கு அப்படின்னா, ரைட் டு ஓட் போட்டுக்கலாம், வாக்களிக்கலாம். நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து வாக்களிக்கலாம். வெளிநாட்டுக்காரங்களை வந்து வாக்களிக்க முடியுமா? முடியாது. அடுத்து வந்து எலெக்ஷன்ல நிற்கலாம். எலெக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எலெக்ஷன் கமிஷன், எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரி எந்த பதவியில் வேணாலும் நிற்கலாம். யார்? இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான். வெளிநாட்டுக்காரங்களை வந்து பிரசிடென்ட் பதவியில் நிற்க வைக்க சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், நம்ம நாட்டோட அரசுல இருந்து என்ன சலுகைகள்லாம் இருக்கோ அது ஒன்லி அப்ளிகபிள் டு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். சரியா? நம்ம இந்திய குடியுரிமை சட்டத்துல எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ், எத்தனை திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வருஷத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, மொத்தம் 8 திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு கொஸ்டினாகவும் கேட்பாங்க. இந்த இயர்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ? 26 ஜனவரி 1950. அந்த தேதியிலிருந்து யாருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கலாம், ஸோ இது எல்லாமே ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த 5 to 11 ஆர்டிக்கலில் வந்து ஒரு நபர் எப்படி குடியுரிமையில வாங்கலாம், அதுக்குண்டான வழிமுறையையோ, இல்லை ஒரு நபர் எப்படி குடியுரிமையை இழக்கிறது அந்த வழிமுறையோ சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே சொல்கிறது தான் குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. தற்போதைய குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான். சரியா? ஓகே, இப்போ இந்த ஆர்டிகல்ஸ்ல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆர்டிகல் 5ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்ல இருந்து யாருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கலாம் அதைத்தான் இந்த ஆர்டிகல் 5ல சொல்லியிருப்பாங்க. எதன் அடிப்படையில கொடுக்கலாம் அப்படின்னா, டொமிசிக்கல் பேஸ்டு, அதாவது இருப்பிடம் அடிப்படையில வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க. எப்படி? அதுக்கு வந்து ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, ஒரு குடியுரிமை வாங்கணும்னா அந்த நபர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும். சரி, இந்தியாவில் பிறக்கலை, அப்போ அவங்க பேரண்ட்ஸாவது இந்தியாவில் பிறந்திருக்கணும். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, 26 ஜனவரி 1950 இந்த டேட்டுக்கு முன்னாடி அந்த நபர் இந்தியாவில் 5 வருஷம் வாழ்ந்திருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கிடுவாங்க. இதுதான் ஆர்டிக்கல் 5ல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 6ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க குடிபெயர்ந்து வர்றாங்கல்ல, ஸோ அந்த மக்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுக்கறது அதை பற்றி தான் ஆர்டிக்கல் 6ல வந்து சொல்லியிருப்பாங்க. வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சேம் கண்ட்ரி, ஒரே நாடாக தான் இருந்துச்சு. 1947 ஜூன் 3ல தான் மவுண்ட் பேட்டன் சட்டத்தின்படி இந்தியா தனியா பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி பிரியும் போது பாகிஸ்தான்ல இருக்கிற நம்ம மக்கள் இந்தியாவுக்கு வருவாங்கல்ல, ஸோ அந்த மக்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுக்குறாங்க, ஸோ அதை பத்தி பேசுறது தான் இந்த ஆர்டிக்கல் 6. ஓகே, அப்படி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வர்ற ஒரு நபர் எடுத்துக்கிட்டோம்னா அவரு இல்லைன்னா அவரோட பெற்றோர்கள் இல்லைன்னா அவரோட தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தவங்க இந்தியாவில் பிறந்திருக்கணும். இல்லை பிறக்கலை அப்படின்னா ஒரு டேட் வந்து சொல்றாங்க. என்ன டேட்னா, ஜூலை 19, 1948. இந்த டேட்டுக்கு முன்னாடியே அவங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து தந்துருவாங்க. இல்லை அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் அவங்க பாகிஸ்தான்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அந்த நபர் 6 மாசம் இந்தியாவில் தங்கியிருந்து அதுக்கப்புறம் தன்னை இந்திய குடிமகனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் ஆர்டிகல் 6ல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 7ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போயிருக்காங்க, மறுபடியும் இந்தியாவுக்கே வர்றாங்க. எதுக்குற அப்படி நாடு நாடா சுத்துறாங்க அப்படின்னு கேட்டா,
முன்னாடியே சொல்ல மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரிக்கும்போது நம்ம நாட்டில் பாகிஸ்தான் மக்கள் இருப்பாங்க, பாகிஸ்தானில் நம்ம மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த இங்கேருந்து அங்கே வரணும், அங்கேருந்து இங்கே போகணுமா? ஸோ இந்த குடிபெயர்தல் வந்து நடக்குது. இப்படி நடக்கும்போது தான் அவங்களுக்கு உண்டான குடியுரிமை வந்து எப்படி வழங்குறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் வந்து போகிற மக்கள் எப்போ மார்ச் 1, 1947 அப்புறம் அவங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது. சரி, ஓகே, இது வந்து ஒரு கான்செப்ட். இப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியா மறுபடியும் வர்றாங்க, பாகிஸ்தான் போகிறாங்க, ஏதோ அவங்களோட வாழ்வாதாரம், ஏதோ தொழில் ரீதியாக ஏதோ ஒரு கான்செப்ட்காக போகிறாங்க. போயிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அங்கே செட் ஆகலை. மறுபடியும் சரி நம்ம இந்தியாவிலே போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கே மறுபடியும் வந்துடுறாங்க. அப்படி வர்ற மக்கள் 19 ஜூலை 1948 முன்னாடியே வந்துடணும். அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க 6 மாத காலம் இந்தியாவில் தங்கி தங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள இந்திய குடிமக்களாக ஏற்றுக்குவாங்க. ஸோ இந்த 2 கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிறாங்க, அடுத்து பாகிஸ்தான் இந்தியா. ஓகே, அந்த டேட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிக்கல் 8 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவுட் சைடு இந்தியா, அதாவது இந்தியாவிலே அவங்க பறக்கலை அப்படின்னா அந்த மக்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுக்கறது, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் 8 சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபாரின்ல வந்து பறக்குது, ஆனால் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போதான் அவங்க பேரண்ட்ஸ், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், இல்லைன்னா அவங்க இந்த குழந்தையோட தாத்தா பாட்டி, கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்தியாவில் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தாங்கன்னா ஃபாரின்ல பிறந்த அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை தருவாங்க. எப்படி தருவாங்கன்னா, எது மூலமா தருவாங்கன்னா, அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்திய தூதரகம் இருக்கும்ல, இந்திய தூதரகம், இல்லைன்னா நம்ம இந்திய நாட்டு பிரதிநிதிகள் யாராவது இருப்பாங்கல்ல, தூதரக பிரதிநிதிகள். ஸோ அவங்க மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான், நான் இந்தியன் தான் அப்படின்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு நம்ம நாட்டோட குடியுரிமை வந்து அந்த குழந்தைக்கு கிடைச்சிரும். ஓகே, இப்போ ஆர்டிக்கல் 9 என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒருத்தவங்க குடியுரிமையை இழக்கிறாங்க. எப்படின்னா, நம்ம நாட்டு இந்தியர் தான், அவர் குடியுரிமை இந்திய சிட்டிசன்ஷிப் தான் வச்சிருக்காரு, ஆனால் அவர் பிஸ்னஸ்க்காக ஒரு ஃபாரின் கண்ட்ரி போறாரு. போய் அங்கே உள்ள குடியுரிமையை வந்து அவர் வாங்கிடுறாரு. அங்கே உள்ள குடியுரிமையை அவர் வாங்கிட்டாருன்னா அவருக்கு இந்திய குடியுரிமை ரத்து செஞ்சிருவாங்க. ஸோ இதுதான் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதாவது தானா போய் வேற நாட்டோட குடியுரிமையை வாங்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு இந்திய குடியுரிமை கேன்சல் ஆயிரும். அடுத்ததா ஆர்டிக்கல் 10. இது எதை சொல்லுதுன்னா, கண்டினியூஷேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் 5 9 வரைக்கும் எல்லாம் ஒரு நபருக்கு எதன் அடிப்படையில எல்லாம் குடியுரிமை கொடுக்கலாம் அதை பத்தி பார்த்தோம். இந்த ஆர்டிக்கல் 10 எதை சொல்லுதுன்னா, கண்டினியூஷேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அந்த சிட்டிசன்ஷிப்பை எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்னு. ஆரம்ப காலத்துல வந்து இப்படிதான் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வர்ற மக்களுக்கு எதன் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கறது, ஒருத்தவங்களுக்கு எப்படி குடியுரிமை இழக்கிறது, ஸோ இந்த பவர், இந்த அதிகாரத்தை எல்லாத்தையுமே பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சிட்டிசனுக்கு குடியுரிமையும் கொடுக்கலாம், குடியுரிமையும் பறிக்கலாம். அந்த பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ அதுதான் ஆர்டிக்கல் 10 சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 11 என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து குடியுரிமை சம்பந்தமா சட்டங்களை வந்து இயற்றலாம். அப்போ 1950 அப்புறம் எந்த ஒரு குடியுரிமை சட்டமும் வரலையா அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு சட்டம் தான் கொண்டு வந்தாங்க. அதுதான் குடியுரிமை சட்டம் 1955. சரியா? ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் 5 to 11 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதை வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்காகவும் கேட்கலாம், இல்லை கொஸ்டின் அண்ட் ஆன்சராகவும் கேட்கலாம். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்டிக்கல் இதை தான் சொல்லுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்டிக்கல் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, டொமிசிக்கல், இருப்பிடம் அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஆர்டிக்கல் 6 என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்க. ஆர்டிக்கல் 7 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. ஆர்டிக்கல் 8 அவுட் சைட் ஆஃப் த இந்தியாவில் பிறக்காத ஒருத்தவங்களுக்கு குடியுரிமை. ஆர்டிக்கல் 9 லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 10 கண்டினியூஷேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஆர்டிக்கல் 11 பார்லிமெண்ட் எனாக்ட் பை லாஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்ததாக குடியுரிமை சட்டத்தை பற்றி பார்ப்போம். இந்த குடியுரிமை சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நபர் இந்திய குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள், அப்புறம் அந்த நபர் குடியுரிமையை இழப்பதற்கான வழிமுறைகள்.
ஸோ இதை பற்றி தான் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அதாவது அக்யூசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அக்யூசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், ஒரு குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள் அதை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குன்னா 5 வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வழிமுறைகள் என்னென்னா பை பர்த், பிறப்பின் மூலியமாக குடியுரிமை வந்து வாங்கிக்கலாம். அதாவது ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்தாலே அது குடியுரிமை கொடுத்துருவாங்களா அப்படின்னா ஆமாம் கொடுத்துருவாங்க. அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது ஜனவரி 26, 1950 இதுக்கப்புறம் ஜூலை 1, 1987 இதுக்குள்ள, ஸோ இந்த பீரியட்குள்ள ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேற இர்ரெஸ்பெக்டிவ் நேஷ்னாலிட்டி பேரண்ட்ஸாக இருக்காங்க, வேற தம்பதியர்கள், அதாவது இந்தியனா இல்லாமல் வேற சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. அப்போது இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து வேற நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்காக ஒரு திருத்தம் பண்ணுறாங்க. திருத்தம் பண்ணதுக்கப்புறம் 1 ஜூலை 1987 இதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்தியாவில் பிறக்குது, ஏதோ ஒரு குழந்தை அந்த பீரியடுக்கு அப்புறம் ஏதோ ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசன் இருந்தால் போதும் அந்த குழந்தைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த உரிமையை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போது இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா அப்போ யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா போதுமா அப்படின்னா அப்போ இந்திய குடியுரிமைக்காக வெளிநாட்டுக்காரங்க இந்திய பெண்ணையோ ஆணையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணும்போது ப்ராப்ளம் வருமா இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் மறுபடியும் ஒரு திருத்தம் பண்ணி கொண்டு வராங்க. எப்போ அடுத்து வந்து 3 டிசம்பர் 2004 இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்தாலும் போத் அவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இல்லை அல்லது யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இன்னொருத்தவங்க நாட் இல்லீகல் மைக்ரண்ட், அதாவது சட்டவிரோதமாக இந்தியாவில் குடிபெயர்ந்திருக்க கூடாது. ஸோ இந்த 3 கண்டிஷன் தான். பர்த் மூலயமா இந்த 3 கண்டிஷனுக்கு அடிப்படையில் நீங்கள் குடியுரிமை வாங்கிக்கலாம். சரியா? அடுத்து வந்து பை டிசன்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ன் அவுட் சைடு இந்தியா, அதாவது குழந்தை வந்து இந்தியாவிலே பிறக்கலை, வேற ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் பிறக்குது. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து எப்படி குடியுரிமை கொடுக்கறது, இதை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஜனவரி 26, 1950 இதில் இருந்து டிசம்பர் 10, 1992 இதுக்குள்ள இந்த பீரியட்குள்ளே ஒரு குழந்தை வந்து ஃபாரினில் பிறக்குது அப்படின்னா அவரோட பெற்றோரில் யார், அப்பா மட்டும் இந்தியனாக இருந்தால் போதும். இப்படி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அப்போ அப்பா மட்டும் இந்தியனாக இருந்தால் போதும், அந்த குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. அப்போது இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ அப்பா மட்டும் இருந்தால் போதும்னா அப்போ அப்பா வந்து வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது அம்மா வந்து வெளிநாட்டு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வெளிநாட்டில் பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தருவாங்களா? அப்படின்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் வருதா? அப்போ ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டமா? ஸோ அந்த ப்ராப்ளத்துக்காண்டி இங்கே ஒரு திருத்தம் பண்ணி கொண்டு வர்றாங்க. எப்போ? டிசம்பர் 10, 1992 இந்த டேட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு குழந்தை அவுட் சைடு இந்தியா ஃபாரினில் பிறந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க அப்பா இல்லைன்னா அம்மா யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும். சரியா? அப்போ இங்கேயும் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. அப்போ யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அப்போ வெளிநாட்டுக்காரவங்க இந்திய பெண்ணையும் ஆணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அவுட் சைட் இங்கே வந்து பிறக்குது. அப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், அதுக்காக திருத்தம் பண்ணி கொண்டு வர்றாங்க. எப்போது? டிசம்பர் 3, 2004 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேட்டில் இருந்து ஒரு குழந்தை வந்து ஃபாரினில் பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. பை டிசன்ட், இந்த வம்சாவளி அடிப்படையில் அவங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. அதாவது அம்மாவோ அப்பாவோ இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் அந்த குழந்தை ஃபாரினில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அந்த குழந்தைக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பதிவின் அடிப்படையில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். இப்போ வரைக்கும் இதுதான் இருக்குது. வம்சாவளி மூலயமா நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது
பை ரெஜிஸ்ட்ரேஷன். பதிவின் அடிப்படையில் எப்படி நம்ம குடியுரிமை வாங்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, அந்த பர்சன்ஸ் வந்து PIO-வாக இருக்கணும், அதாவது பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க அப்படின்னா பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க, உங்ககிட்ட ஃபாரின் சிட்டிசன்ஷிப் இருக்குது, நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட அப்பா இல்லைன்னா உங்களோட தாத்தா, உங்களோட தாத்தாவோட அப்பா, ஸோ இந்த மாதிரி வம்சா வழிகளில் யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கணும். ஸோ இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தந்துடுவாங்க. அது எப்படி? 7 வருஷம் நீங்கள் இந்தியாவில் தங்கி இருக்கணும். 7 வருஷம் நீங்கள் தங்கி வாழ்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தந்துடுவாங்க. யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரியா? இது ஒரு கண்டிஷன். இதில் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, ஸ்பவுஸ் மேரிட் இந்தியன் சிட்டிசன், அதாவது இந்திய பெண் வெளிநாட்டு ஆணையோ இல்லை இந்திய ஆண் வெளிநாட்டு பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் எப்படி தருவாங்க அப்படின்னா, அவங்க 7 வருஷம் இந்தியாவில் தங்கி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களும் இந்தியாவில் 7 வருஷம் தங்கி ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். சரியா? இப்போ மேலே சொன்ன 2 கேட்டகரியில் அவங்களுக்கு மைனர் சைல்டு இருந்தாங்கன்னா, மைனர் சைல்டுனா 18 வயசுக்கு கம்மியான சைல்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இப்படி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக நேச்சுரலைசேஷன். இப்போ வரைக்கும் பார்த்தது பை பர்த், டிசன்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்தியாவோட தொடர்புடையவங்க. அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ இல்லை அந்த குழந்தையோ இல்லை அவங்க தாத்தா பாட்டி பூட்டன், இவங்க யாராவது ஒருத்தவங்க இந்தியாவோட சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருந்திருப்பாங்க இந்த 3 கேட்டகரியில். ஆனால் இந்த நேச்சுரலைசேஷனில் எப்படின்னா, அந்த சிட்டிசன் வந்து இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சிட்டிசன், அவங்க வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க, ஃபாரினர், அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது, என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்க கலை, இலக்கியம், ஃபிலாசபி, சயின்ஸ், வேர்ல்டு பீஸ், உலக அமைதி, இந்த மாதிரி துறைகளில் அவங்க நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்கணும். சரியா? ஏன்னா யாரோ ஒரு ஃபாரினர் வர்றாங்க, எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும்னா தூக்கி கொடுத்துட முடியுமா? முடியாதுல்ல. அவங்களுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்க எவ்வளோ நாலேஜாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்டு, லிட்ரேச்சர், ஃபிலாசபி, சயின்ஸ், வேர்ல்டு பீஸ், இந்த கேட்டகரியிலலாம் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அடுத்து அவங்க வந்து குட் நாலேஜ், நல்ல அறிவாற்றல் பெற்றவங்களாக இருக்கணும். நல்ல ஒரு கேரக்டராக இருக்கணும். அடுத்து 8th ஷெட்யூல், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 8th ஷெட்யூலில் இருக்கிற லாங்குவேஜஸ் ஒரு 22 மொழிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வேணும்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ வேணும்னு சொல்கிறாங்க, அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க 12 மாதம் இந்தியாவில் தங்கி இருக்கணும். ஸோ அப்படி 12 மாதம் இந்தியாவில் தங்கி அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். அப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து வர்ற 14 வருஷத்தில் 14 இயர்ஸில் 11 வருஷம் கண்டிப்பாக அவங்க இந்தியாவில் இருக்கணும். இது எதுக்காகனா, ஆமாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு வேறு நாட்டுக்கு ஓடிடக்கூடாதுல்ல, ஸோ அதுக்காக இந்த கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து ரெனன்சியேஷன் பண்ணணும். அவர் வந்து வேறு ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து வச்சிருப்பார், ஏன்னா அவர் வந்து வெளிநாட்டவர், இந்தியாவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ ஆல்ரெடி அவர் ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பார். அந்த சிட்டிசன்ஷிப்பை அவர் ரெனன்சியேஷன் பண்ணணும். ரெனன்சியேஷன்னா துரத்தல், தானாக போய் எனக்கு உங்கள் நாட்டோட சிட்டிசன்ஷிப் வேணாம், நான் இந்தியா நாட்டுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க துறந்துடணும். ஸோ அப்படி துறந்தா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்து வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இது மூலயமா எப்படி குடியுரிமை வாங்கலாம் அப்படின்னா, யுத்தம் நேரம், அதாவது ஒரு போர் காலத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு நாட்டை கைப்பற்றுது இல்லை தானமாக பெறுது, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை வாங்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டோட குடிமக்கள் இந்திய குடிமக்களாக மாறிடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோவாவையும் பாண்டிச்சேரியும் நம்ம எடுத்துக்கலாம். கோவா வந்து போர்த்துகீஸ் கீழே இருந்த ஒரு நாடு. அப்போ 1961 கோவாவை இந்தியா கைப்பற்றிடுச்சு.
இதே இது பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு அரசு கீழே இருந்துச்சு. 1962 சட்டத்தின்படி பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. ஸோ இணைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக கோவாவில் உள்ள குடிமக்களும் பாண்டிச்சேரியில் உள்ள குடிமக்களும் இந்திய குடிமக்களாக தான் கருதப்பட்டாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன? பை பர்த், பை டிசென்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இந்த 5 வழிமுறைகள் வந்து ஒரு குடியுரிமையை வாங்குறதுக்கு. இப்போ குடியுரிமையை இழக்கிறதுக்கு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இதில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா 3 வழிமுறைகள் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பை ரெனன்சியேஷன். ரெனன்சியேஷன்னா துரத்தல். தானாக முன் வந்து குடியுரிமையை துறக்கிறது. அதாவது ஒரு நபர் இருக்கார், அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் தான். அவர் போய் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்லாம் வேணாம், நான் வேறு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே அதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. நம்ம நாட்டுக்காரவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிரும். சரியா? இதே இது இப்போ போர்க்காலத்தில் இதே இது ஒரு வார் நடக்குது, இந்தியாவுக்கு இன்னொரு நாட்டுக்கு வார் நடக்குது. அந்த டைம் நீங்கள் போய் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம், வேறு சிட்டிசன்ஷிப் நான் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும், நீங்களே போய் சொன்னீங்கனாலும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசரை ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, முடிவெடுக்க மாட்டாங்க. சரியா? உங்களத ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போது இந்த டைம் நீங்கள் போய் தானாக போய் சொல்கிறீங்க. ஸோ அவர் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு மைனர் சைல்டு இருக்காங்க, அதாவது 18 வயசு கீழே உள்ள பையனோ பொண்ணோ யாரோ இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை கேன்சல் ஆயிரும். அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனர் சைல்டுக்கு கேன்சல் ஆயிரும். இதே இது மேஜர் சைல்டு, அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த சைல்டுக்கு வந்து அந்த சைல்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டானா பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக, பதிவின் மூலியமாக அந்த சைல்டு வந்து இந்திய குடியுரிமையை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ரெனன்சியேஷன் ப்ராசஸ். அடுத்து வந்து பை டெர்மினேஷன். டெர்மினேஷன்றது தானாக முடிவுக்கு வருதல், அதாவது முடிவுக்கு வந்துடுறது. இது எப்படின்னா, ஒரு சிட்டிசன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது, அவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு கேன்சலும் பண்ணலை, ரெஜிஸ்டரும் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு இமீடியட்டாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் ஆயிரும், முடிவுக்கு வந்துடும். ஸோ இதுதான் பை டெர்மினேஷன் ப்ராசஸ். அடுத்து வந்து பை டெப்ரிவேஷன். டெப்ரிவேஷன்றது பறித்தல், அதாவது அரசாங்கம் உங்கள் குடியுரிமையை பறிக்கிறது. எதன் அடிப்படையிலலாம் பறிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ராடுத்தனம் பண்ணி ஒரு குடியுரிமை வாங்கியிருந்தீங்கன்னா அரசாங்கம் உங்களோட குடியுரிமையை பறிச்சிடும். அதே மாதிரி இப்போ போர் நடக்குது, இந்தியாவுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குது. அந்த டைமிங்கில் நம்மளோட எதிரி நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட நீங்கள் சட்டவிரோதமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட குடியுரிமை பறிக்கப்படும். சரியா? அடுத்து வந்து டிஸ்லாயல்ட்டி கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக, அதுக்கு கீழ்ப்படியாமல் அதுக்கு எகென்ஸ்டாக யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட குடியுரிமையை கவர்மெண்ட் பறிச்சிருவாங்க. அடுத்து அவங்க சரி வேறு நாட்டுக்காரவங்க வந்து இந்திய குடியுரிமை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்து 5 வருஷத்தில் அவங்க 2 வருஷம் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு மேலே அந்த நாட்டில் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை பறிக்கப்படும். சரியா? இதில் வேற என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காரு, இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் 7 வருஷத்துக்கு மேலே தங்கியிருக்காரு. இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு, வச்சுக்கிட்டு 7 வருஷத்துக்கு மேலே போய் வேறு நாட்டில் போய் தங்கியிருக்காரு. ஸோ அப்படி வேறு நாட்டில் போய் 7 வருஷத்துக்கு மேலே தங்கினனால அவருக்கு இந்திய குடியுரிமை பறிக்கப்படும். சரியா? இதுதான் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிற 3 விதிமுறைகள்: பை ரெனன்சியேஷன், பை டெர்மினேஷன், பை டெப்ரிவேஷன். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய குடியுரிமையை பெறுறதுக்கு உண்டான வழிமுறைகள் 5, இந்திய குடியுரிமையை இழக்கிறதுக்கு உண்டான விதிமுறைகள் 3 விதிமுறைகள். நம்ம குடியுரிமை சட்டத்தில் சில திருத்தங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? சில திருத்தங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது, அது மட்டும் என்னன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் 2000 இயர் அந்த டைமிங்கில் வந்து இந்தியன் டயஸ்பொரா, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க. நம்ம நாட்டு மக்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க, அவங்கள தான் இந்தியன் டயஸ்பொரா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள்னு சொல்லுவோம். இவங்க வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இன்டைரக்டாக.
எப்படின்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க இந்தியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு கூடுதலாக ஏதாவது சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள வாஜ்பாய் அரசு வந்து சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், இவங்க மூலியமா இந்தியாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ தான் இந்த இந்தியன் டயஸ்போரா இவங்களுக்காக ஹை லெவல் கமிட்டி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் தலைமையிலனா எல்எம் சிங்வி. சரியா, இந்தியன் டயஸ்போராக்காக ஹை லெவல் கமிட்டி எல்எம் சிங்வி தலைமையில் வாஜ்பாய் அரசுக்கு கீழே நடக்குது. எப்போ 2000 நடக்குது. ஸோ அப்போ தான் இந்த எல்எம் சிங்வி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டியூவல் சிட்டிசன்ஷிப்னா இரட்டை குடியுரிமை. இரட்டை குடியுரிமைனா 2 நாட்டோட குடியுரிமை வந்து அவங்க வச்சுக்கலாம். நம்ம நாட்டோட குடியுரிமை ஒன்று, அவங்க வெளிநாட்டில் எந்த நாட்டில் வேலை பார்க்குறாங்களோ அந்த நாட்டோட குடியுரிமை. ஸோ இதுதான் இரட்டை குடியுரிமை, டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா, பிஐஓ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வச்சிருப்பாங்க அவங்க. பிஐஓ கார்டுன்றது எப்படின்னா, இந்திய வம்சாவளி, இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க. அதாவது அவங்க வந்து ஃபாரின், ஆனால் அவங்க தாத்தா பாட்டி, தாத்தாவோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே யாராவது இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா இவங்களுக்கு அந்த பிஐஓ கார்டு கொடுப்பாங்க. சரியா, இந்த ஸ்டேட்டஸ் தான் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2003 ஜனவரி 9 வாஜ்பாய் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, என்ன அவங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம், பிஐஓ கார்டு வச்சுருக்கவங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம், அதாவது ஓசிஐ கார்டு கொடுத்துடலாம். ஓசிஐ கார்டுன்றது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரியா, எப்போ அனௌன்ஸ் பண்ணுறது? 2003 ஜான்வரி 9 அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதை தான் நம்ம பாரதிய பிரவேசி டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக அதை தான் நம்ம கொண்டாடுறோம். சரியா, அப்போது 2003 வந்து ஓசிஐ கார்டு எல்லா பிஐஓஸ்க்கு வந்து ஓசிஐ கார்டு டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு 16 கண்ட்ரியில் இருக்கிற பிஐஓஸ்க்கு மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட 16 கண்ட்ரியில் வாழ்கிற நம்ம பிஐஓஸ்க்கு மட்டும்தான் இந்த ஓசிஐ கார்டு டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ஒரு திருத்தம் பண்ணி கொண்டு வர்றாங்க. எப்போ 2005 எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற பிஐஓஸ்க்குமே ஓசிஐ கார்டு டியூவல் சிட்டிசன்ஷிப் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து 16 கண்ட்ரி மட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்போது எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற பிஐஓஸ்க்குமே டியூவல் சிட்டிசன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கேயுமே 2 கண்ட்ரி தவிர, என்னென்னா ஒன்று பாகிஸ்தான், ஒன்று பங்களாதேஷ். ஸோ இந்த 2 கண்ட்ரி தவிர எல்லா கண்ட்ரியில் இருக்கிற நம்ம பிஐஓஸ்க்கு வந்து ஓசிஐ கார்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட். இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து ஒரு திருத்தம் வந்து பண்ணுறாங்க. அது என்னன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2015, குடியுரிமை சட்டம் 2015. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இது கேட்பாங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஐஓ கார்டு காரவங்க இருக்காங்களே, பிஐஓ கார்டு மெம்பர்ஸ் ப்ளஸ் ஓசிஐ கார்டு வச்சுருக்காங்களே, இவங்க 2 பேரையும் மெர்ஜ் பண்ணி ஓசிஐ கார்டு ஹோல்டராக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ ஒரே கார்டாக முடிஞ்சிருச்சு. சரியா, பிஐஓ கார்டு மெம்பர்ஸ் ப்ளஸ் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் இவங்க 2 பேரையும் சேர்த்து ஓசிஐ கார்டு ஹோல்டராக சொல்லிட்டாங்க. இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்க லைஃப் டைமில் இந்தியாவுக்கு எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போகலாம். இந்தியாவுக்கு எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போகலாம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரியா, செகண்ட் ஒன் என்னென்னா பேரிட்டி வித் என்ஆர்ஐ. என்ஆர்ஐன்றது நம்ம இந்தியன் சிட்டிசன் தான். சரியா, அதாவது நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு ஈக்குவலான சம உரிமையும் ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு இருக்குது. என்னென்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக, பொருளாதாரம், ஃபினான்ஸு இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடாக இங்கே வந்து அவங்க வேலைகளை முடிச்சுக்கலாம். சரியா, நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஈக்குவலாக. ஆனால் அவங்களால இங்கே இந்தியாவில் விளைநிலங்கள் வந்து வாங்க முடியாது. அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே இந்தியாவில் வாங்க முடியாது ஓசிஐ கார்டு ஹோல்டர். அடுத்து அவங்க இந்தியன் சைல்டு யாராவது அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம், தத்தெடுத்துக்கலாம் ஓசிஐ கார்டு ஹோல்டர். அடுத்து அவங்களுக்கு வந்து சம கட்டணம், அதாவது நம்ம இந்தியர்களுக்கு என்ன கட்டணம் வசூலிக்கிறாங்களோ அதுதான் அந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர் வச்சுருக்கிறவங்களுக்கும் சம கட்டணம் தான். எப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு பார்க்கு இல்லைன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி போகிறோன்னா நம்ம இந்தியர்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், அங்கே வெளிநாட்டுக்காரவங்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். ஆனால் இந்த ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்தியர்களுக்கு என்ன கட்டணமோ அதே ஃபீஸ் தான் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கும். சரியா, இதுதான் என்னென்ன இதுலன்னா ஏர்ஃபோர்ஸில் விமான கட்டணம், பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். சரியா, இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு சம கட்டணம், இந்தியர்களுக்கு ஈக்குவலாக.
அடுத்து அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. அப்படி இந்தியாவுக்கு வரும்போது அவங்களோட பேன் கார்டோ அவங்களோட டிரைவிங் லைசன்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட பேன் கார்டையும் டிரைவிங் லைசன்ஸையும் இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெனிஃபிட். இது இன்னொன்று என்னன்னா, அவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்தியாவில் தங்கி இருக்காங்களா அந்த டியூரேஷனில் மட்டும் அவங்க இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர். சரியா? இதெல்லாம் இவங்களுக்கு உண்டான சலுகைகள், பெனிஃபிட்ஸு. இவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா சலுகைகளும் கொடுத்துட முடியாதுல்ல. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, இவங்களால வாக்களிக்க முடியாது. இந்தியாவில் அவங்களால ஓட் போட முடியாது. அதே மாதிரி இவங்களால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ஸ், இதில் எதுவுமே அவங்களுக்கு ஜாப் வந்து கிடையாது. அரசாங்க வேலைகள் வந்து இவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இவங்களால இந்திய தேர்தலில் போட்டியிட முடியாது. எந்த பதவி, அதாவது பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எம்பி, எம்எல்ஏ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி எந்த பதவியிலையும் அவங்களால போட்டியிட முடியாது. இதுதான் ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரியா? இதெல்லாம் தான் முக்கியமான திருத்தங்கள். சரியா? இப்போ ஃபைனலாக என்ஆர்ஐனா என்ன, பிஐஓனா என்ன, ஓசிஐனா என்ன, மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஐயோட அப்ரிவேஷன் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். இவங்க முழுக்க நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். இவங்ககிட்ட நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ்க்காக வெளிநாட்டில் போய் தங்கியிருப்பாங்க. சரியா? எவ்வளோ நாள் தங்கியிருக்கலாம்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ன்றது ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 183 டேஸ்க்கு மேலே அவங்க தங்கியிருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி அவங்க வெளிநாட்டில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்கல்ல, வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்துக்கு இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெளிநாட்டிலே டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் சம்பாதிக்கிற பணத்துக்கு மட்டும்தான் இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணணும். சரியா? ஸோ இவங்களாம் தான் என்ஆர்ஐ பர்சன்ஸ். அடுத்து வந்து பிஐஓட அப்ரிவேஷன் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இவங்க வந்து முழுக்க ஃபாரின் சிட்டிசன். அவங்கக்கிட்ட ஃபாரின் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும், ஃபாரினர்ஸ் தான். ஆனால் ஏதோ ரிலேட்டடாக பிஐஓ கார்டு வந்து வச்சுருப்பாங்க. எப்படின்னா இந்திய வம்சாவளி, அதாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க, அந்த பர்சனோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா. ஸோ இந்த மாதிரி இவங்க ரிலேட்டடாக யாராவது இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து பிஐஓ கார்டு வந்து வாங்கிக்கலாம். சரியா? அப்போது இந்த பிஐஓ கார்டுக்காரவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாமா அப்படின்னா அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்னா, அவங்க 7 இயர்ஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். 7 இயர்ஸ் அவங்க இந்தியாவில் தங்கி அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு. சரியா? அடுத்து இந்த பிஐஓ கார்டு வச்சுருக்கிறவங்க இந்தியாவுக்கு எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போகலாம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரியா? எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போகலாம் இந்தியாவுக்கு பிஐஓ கார்டு வச்சுருந்து, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரியா? இதுதான் பிஐஓக்கு டிஃப்ரென்ஸு. அடுத்து வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்னால் டியூவல் சிட்டிசன்ஷிப். இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2015 இருக்குல்ல, திருத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்கள்ல, ஸோ இந்த சட்டத்தின் கீழே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓசிஐ கார்டு ஹோல்டரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிஐஓஸ், பர்சன்ஸ் ஆஃப் இந்திய வம்சாவளி பூர்வீகமாக கொண்டவங்க, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பவுஸ் இருக்காங்களா, மேரீட் பர்சன்ஸ், அவங்களுக்கு மைனர் சைல்டு, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஓசிஐ வந்து கொடுத்துருவாங்க. சரியா? இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து அப்ளிகபிள் ஆகும். எப்படி அப்படின்னா, அவங்க ஓசிஐ கார்டு வச்சுருப்பாங்கள்ல, அவங்க ஓசிஐ கார்டு ஹோல்டராக இருந்த நேரத்தில், ஓசிஐ கார்டு ஹோல்டர் இருக்கும்போதே அவங்க 5 வருஷத்தில் 1 வருஷம் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓசிஐ கார்டு வச்சுருக்கிற டியூரேஷன்லேயே 5 வருஷம், அதில் 1 வருஷம் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் என்ஆர்ஐ, பிஐஓ அண்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு உண்டான மேஜர் டிஃப்ரென்ஸு. ஃபைனலாக அந்த டாப்பிக்கில் சிட்டிசன்ஷிப்னா என்ன, அதனால என்ன யூஸு, ஆர்டிக்கல் 5 to 11, சிட்டிசன்ஷிப் ஆக்டு, என்ஆர்ஐனா என்ன, பிஐஓனா என்ன, ஓசிஐ கார்டு, இந்த மாதிரி நிறைய குடியுரிமை சம்மந்தமான எல்லாமே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.